நல்லூர் பதிவுரைகின்ற வரலாற்று பிரசித்தி பெற்ற கைலாசநாத் அனைவருக்குமே வணக்கம். யாழ்ப்பாணம் நல்லூரில் நிற்கிறோம். குறிப்பாக இப்போ நிற்கிறது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ரெண்டு மிக முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இங்கே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய முன்றலில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன விஷயம்னா, இன்றைய நாளில் தேவஸ்தான காவடி, அதாவது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தேவஸ்தான காவடி என்று சொல்லப்படுகின்ற இன்றைய பங்குனி உத்தர நன்னாளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பாக இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பொறுத்துடையவர்கள், சொந்தக்காரர்கள், அதாவது மாப்பான முதலியார் வம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் காவடி எடுப்பார்கள். அப்படியாக இப்பொழுது சாயந்தன முதலியார், மாப்பான முதலியார் அவர்களுடைய மகன் இன்றைய நாளில் காவடி எடுத்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த விஷயம் முதலாவது காணொலியாக இப்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியாக பங்குனி உத்தர இந்த முருகப்பெருமானுக்குரிய ஒரு உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் அவருக்கான காவடி எடுக்கப்படக்கூடிய அந்த விஷயம். அடுத்ததாக நல்லூரில் இடம்பெறக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெற்றிருக்கக்கூடிய கும்பாபிஷேகம். அப்படியாக நாங்கள் இப்போ நிற்கக்கூடியது நல்லூர் கைலாசநாதர் பிள்ளையார் ஆலயம். விநாயகப் பெருமான், சிவன் என இருவருமே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மிக தொன்மையான ஒரு ஆலயம். ஒல்லாந்தர்களால் இடித்து அளிக்கப்பட்ட தமிழ்வேந்தர்களுடைய ஒரு ஆலயமாக விளங்கக்கூடியது. அந்த ஆலயத்தில் இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக கும்பாபிஷேகம், ஒரு நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் மிகச்சிறப்பாக இன்றைய நாள் இடம்பெற்றது. அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது இங்கே ஆலயத்தினுடைய முன்றால் பகுதியில் பார்த்தீங்கன்னா யாகசாலைகள் அமைக்கப்பெற்று அங்கே கிரியைகள், பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. பிரதான கும்பத்துக்குரிய பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்குது. தொடர்ந்து இந்த கும்பங்கள் எல்லாமே வலம் கும்பாபிஷேகம் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம். அருள்வரனும் வரணும் எனது உளமதிலும் கம்பீரவர கணபதியே, கம்பீரவர குணநிதியே, ஜம்பீர பல பிரிய சுடனே, சங்கீதலய சுரபலியே, கைலாசநாத பிரிய கணபதியே, கைலாசநாத பிரிய கணபதியே, நல்லூர் பதியில் நரம் தரும் சுகபதியே, கைலாசநாத பிரிய கணபதியே, நல்லூர் பதியில் சுகம் தரும் சுபநிதியே, கம்பீரவர கணபதியே, கம்பீரவர குணநிதியே, கம்பீர பல பிரிய சுடனே, சங்கீதலய சுரபலியே, சரணம் சரணம் உனது திருவடி, அருள் சரவரனும் வரணும் எனது உளமதில் அனுதினம், கம்பீரவர கணபதியே. ஆகமவேத ஞான சாகரம், ஆகமவேத
நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு எங்களுடைய நல்லூர் பிரசன்ன குருக்கள் அவர்கள் இந்த இடத்துல விநாயகப் பெருமானுக்கு அருமையான ஒரு பாடலை வந்து வழங்கியிருந்தார். அப்படியாக தொடர்ந்து இங்கே வந்து இடம்பெற்றக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. மிக எளிமையான முறையில் மிக நேர்த்தியாக இந்த கும்பாபிஷேகம் வந்து இடம்பெற்றிருந்தது, சிறப்பாக அமையப்பெற்றிருந்தது. நந்தி கொடிகளை ஏந்திய வண்ணமாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வரிசையாக அங்கே நல்லூர் சிவன் ஆலயத்திலிருந்து வரிசையாக வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பிக்கும் முகமாக சிறுவர்கள் பெரியவர்கள் என அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். விநாயகப் பெருமானுடைய பாடல்களை பாடிய வண்ணமாக இங்கே ஆலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இப்பொழுது கும்பங்களுக்குரிய பூஜைகள் எல்லாமே நடைபெற்று முடிந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பிரதானமான கும்பம் அங்கே மூலாலயத்திலிருந்து பிரதானமான கும்பம் யாகசாலையிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தீபாராதனை காட்டப்பட்டு இப்பொழுது பிரதானமான கும்பம் அங்கே எடுக்கப்பட்டு சிரசிலே சுமக்கப்பட்டு ஆலயத்தினுடைய வெளிவீதி போதிய வெலம் வந்து அதற்கு பின்னர் ஆலயத்திற்கு உள்ளே கொண்டு செல்வார்கள். தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பகுதி மக்களுடைய ஒரு நீண்ட நாள் ஆசையாக, அதாவது இந்த விநாயகப் பெருமான் மிகவும் ஒரு தொன்மையான விநாயகப் பெருமானாக இருந்தாலும் கூட அண்மைய நாட்களில் வந்து ஒரு சில இடைஞ்சல்கள் தடைகள் காரணமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் நிகழப்பெறாமல் ஆலயம் ஒரு செழிப்பு அற்ற நிலையில் வந்து இருந்தது. அதால் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஒரு கவலையில் இருந்தார்கள். இந்த பிள்ளையார் எப்பொழுது மீள வருவார், நாங்கள் எப்பொழுது இவரை காண்போம், எப்பொழுது இவர் புதுப்பொழிவு வருவார், எப்பொழுது வளமை போல மகோற்சவங்கள் எல்லாமே இடம்பெறும் என்ற அந்த ஒரு ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக, ஒரு மிக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாளாக வந்து அவர்களுக்கு அமைய பெற்றிருக்குது. ஏனென்றால் கும்பாபிஷேகம் காணுகிறார்கள். நேராக அவர்களும் இன்று நாளில் வந்து நிறைய அடியவர்களை வந்து நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் இப்படி தம்பி நாங்கள் இருக்கைக்காவது இந்த விஷயம் நடக்குமா, இந்த கும்பாபிஷேகம் நடக்குமா என ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்று. அப்படியாக இன்றைய நாளில் நேராக கண்ணூடாக அவர்களை பார்ப்பதற்கு விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைச்சிருக்கு. அது இன்றைய பங்குனி உத்திர நன்னாளில் வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து நிகழ இருக்குது.
தமிழ்நாட்டினுடைய இந்த அழகான ஆன்மீக சிறந்தெழுக்களை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் சிவனை கைலாய நாதன் என்று அழைக்கிற வணக்கம் காணப்பட்டு கைலாசநாத பிள்ளையார் ஆலயம் ஆரம்ப கால கோவிலம் ஓட்டியோம் நம சிவாய. இன்றைய தினம் இறை சிவனுக்கு வந்த பங்குனி உத்திர நாளிலே எம்முடைய யாழ்ப்பாண வரசாணி கோயிலாகிய வரலாற்று பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் உடன் உரைகின்ற கைலாச பிள்ளையார் பெருமானுடைய திருக்குடமுழுக்கு மிக பக்திபூர்வமாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. நீண்டகால இடைவெளியின் பின்னர் நடைபெறுகின்ற இந்த திருக்குடமுழுக்கு பக்தர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தந்துள்ளது. யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவன் கோவில்களில் பிள்ளையாரோடு சேர்ந்துரைகின்ற கோயிலாக இருக்கின்ற இந்த கோயில் யாழ்ப்பாண ராசதானி மன்னர்களுடைய நாட்டிச கோயில்களிலே தலையாய கோயிலாக திகழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. கைலாசத்தை குறிக்கின்ற வகையிலே கைலாசநாதராக போர்த்துகேயரால் அளிக்கப்படுகின்ற போது இந்த திருக்கோவில் மிகவும் ஒரு பிரம்மாண்டமான திருக்கோவிலாக இருந்திருந்தது. அந்த வகையிலே நல்லூர் பதிவுரைகின்ற மக்கள் அனைவரும் இதனை மிகவும் சிறப்பாக நீண்டகால இடைவெளிக்கு பின்னர் அனைவருடைய விட்டுக் கொடுப்போடும் இந்த கும்பாபிஷேகம் நிறைவேற்றிருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியிலே மனது மகிழ்ச்சியை தோற்றுவித்திருக்கின்றது. அதே போல இந்த ஆலயம் மீண்டும் மிக சிறப்போடு மிடுக்கோடு எழுந்து தமிழ் மக்களுடைய சைவ தமிழர்களுடைய ஒரு தலையாய வழிபாட்டு தலமாக எங்களுடைய இறையருளை நிறைத்து எங்களுடைய இளையோரை வழிப்படுத்தி இன்று இளையோர்கள் தடமாறி போய்கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே இன்று இளையவர்கள் பாத யாத்திரையாக பல விடயங்களை இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அனைவருக்கும் சிவபெருமான் நல்லொருளை காட்டி எங்களுடைய ஆணவங்களை எல்லாம் அழித்து இறைவனுடைய நாமத்தையே பாடுகின்றவர்களாக இறைவனுடைய புகழை பாடுகின்றவர்களாக அறநறிகள் மண்ணிலே தலை தோங்குகின்றதாக மீண்டும் நல்ல ஆதீனம் மீண்டும் எழுந்துகின்ற வருகின்ற ஒரு நல்ல நிலையை நாங்கள் இந்த திருக்குடமுழுகத்தோடு காண எல்லா சைவ அன்பர்களும் வேண்டி நிற்கின்றார்கள். நிச்சயமாக இறை சிவனுடைய பேரருள் எங்கள் அனைவரையும் நிறைக்கும். இந்த திருக்குடமுழுக்கு பங்குனி உத்திர நன்னாளிலே நடைபெறுகின்ற இந்த இது எங்களுடைய அனைவருக்கும் இறை சிவனுடைய ஆசீர்வாதத்தை பூர்ணமாக கிடைப்பதற்கு அருள் பாலிக்க எல்லாம் வெல்ல இறை சிவனையும் பிள்ளையாரையும் பிரார்த்தித்து நிற்கின்றோம். அறியப்பெற்றது இந்த பங்குனி உத்தரம். பங்குனி அப்படியாக மிகச்சிறப்பாக அங்கே கும்பங்கள் ஆலயத்தினுடைய வெளிவீதி பகுதியை பலம் வந்து கொண்டிருக்கின்றன. வெளிவீதி பகுதியை பலம் வந்து மீண்டும் ஆலயத்துக்கு உள்ளே சென்று அங்கே வந்து கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக இடம்பெறும். அந்த காட்சியில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், 3 பிரதானமான கும்பங்கள் வந்து சிவாச்சாரியார்களுடைய சிரசிலே தலையிலே வந்து சுமக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கின்றன. மலர்கள் தூவப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படியாக சிறப்பாக நந்தி கொடிகள் அங்கே பட்டொளி வீசி பறக்க தமிழ் நாதஸ்வரம் முழங்க இந்த கும்பங்கள் வந்து பவனியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. முன்னர் நான் சொன்னது போலேயே மிக எளிமையாக இந்த கும்பாபிஷேகம் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ॐ कैलनायकि विनायकादिपरिसेवितश्च कैलनाथशिवस्य महाकुम्भाभिषेकमुहूर्तकाले प्रधानकुम्भानां गर्भद्वारप्रवेशनसमये सुस्वाहत पुष्पाञ्जलि
வாயிலே கும்பங்களுக்கு சிறப்பாக தீபாராதனைகள் அங்கே மலர்கள் எல்லாமே தூவப்பட்டு வேத மந்திரங்களோடு இப்பொழுது கும்பங்கள் அனைத்துமே ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு எடுத்து வரப்படுகின்றன. வாயிலே துவாரபாலர்களுக்குரிய அபிஷேகங்கள் வந்து நடைபெற்றதை பார்த்துருக்கீங்க. அப்படியாக இப்பொழுது இங்கே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கும்பத்தூர் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐயா வந்து அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கண்கலங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சி. ஏனென்றால் இந்த விஷயம் நான் முன்னர் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த நீண்ட காலமாக இந்த கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்தில் இடம்பெறாமல் இருக்குது என்ற ஏக்கம் வந்து பலருக்கும் வந்து இருந்தது. மக்கள் உட்பட இந்த சூழலில் இருக்கக்கூடியவர் உட்பட இந்த விநாயகப் பெருமானை வேண்டி வழிபடக்கூடியவர்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் என பலருக்கும் வந்து அந்த ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கம் அந்த வேண்டுதல் எல்லாமே இன்றைய நாளில் நிறைவேறுது என்ற எண்ணிக்கையில் வந்து தங்களை மறந்து மெய் மறந்து கண்கலங்கி நிற்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நிறைய பேரிடம் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியாக குறிப்பாக அங்கே அந்த சிவாச்சாரியார் அந்த ஐயாவிடம் வந்து அந்த விஷயத்தை வந்து அந்த கண்ணூடாக நீங்கள் பார்த்திருப்பீங்க. அப்படியாக இப்பொழுது அனைவருமே ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். கும்பங்களும் ஆலயத்திற்குள்ளே எடுத்து வரப்பட்டு கொண்டிருக்கின்றது. கும்பங்கள் ஆலயத்தினுடைய உள்வீதி போதைய வலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே விநாயகப் பெருமானுடைய தூவி, அதே மாதிரி அங்காலே சிவபெருமானுக்குரிய அந்த தூவியலுக்கான கலசங்களுக்கான அபிஷேகம் வந்து இப்பொழுது அங்கே இடம்பெற போகின்றது.
அங்கே ஆலயத்தினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய கலசங்கள் அனைத்துக்குமான அபிஷேகங்கள் நிறைவடைந்து கும்பாபிஷேகம் வந்து நிறைவடைந்து கும்பநீர் ஊற்றப்பட்டு இப்பொழுது பிரதானமாக அங்கே மூலாலயத்திலே மூலஸ்தானத்தில் எழுந்தருளக்கூடிய விநாயகப் பெருமான் சிவலிங்க பெருமான் லிங்க பெருமான் போன்றவர்களுக்கான அபிஷேகங்கள் அம்பாளுக்கான அபிஷேகம் எல்லாமே இடம்பெற இருக்குது. தொடர்ந்து நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். அங்கே தீபாராதனை காட்டப்பட்டு விநாயகப் பெருமானுக்குரிய கும்பாபிஷேகம் வந்து இடம்பெறப் போகின்றது. என்னால் அந்த காட்சியை வந்து முழுமையாக சிறப்பாக காண்பிக்க முடியவில்லை. காரணம் வந்து முன்னாலே வந்து நிறைய பேர் மறைச்சி கொண்டு இருந்தவை. அதே மாதிரி பின்னுக்கு இருக்கக்கூடிய ஆக்களும் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி அருகில் இருந்தபடியால் அங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது கும்பநீர் விநாயகப் பெருமானுக்கு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை அப்படியாக நிறைந்த அடியவர்கள் இருந்தபடியால் வந்து மற்ற சுவாமிகளுக்குரிய அபிஷேகங்களை வந்து காண்பிக்க முடியவில்லை. இங்கே பஞ்சமுக விநாயகப் பெருமானுக்குரிய அபிஷேகத்தை வந்து நீங்கள் இடம்பெறக்கூடிய அந்த அபிஷேக காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகப் பெருமான் மிக சக்தி வாய்ந்த ஒரு விநாயகப் பெருமானாக இருக்கின்றார். அப்படியாக மற்ற பரிவார தெய்வங்களுக்கான அபிஷேகங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி பகவானுக்குரிய அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்குது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அங்காளி பக்கம் போய் பார்த்தோம்னா முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய அபிஷேகம், இங்கே லிங்கோட்பவருக்குரிய அபிஷேகம், இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது முருகப்பெருமானுக்குரிய அபிஷேகம் இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக ஐநவருக்குமான அபிஷேகங்கள் மிகச்சிறப்பாக நீண்ட வருடங்களுக்கு பின்னர் இந்த மிக சிறப்பான ஒரு நாளில் வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து நிகழ்ந்து இருக்குது. இங்கே நவக்கிரக தேவர்களுக்குரிய அபிஷேகம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. அப்படியாக என்னால் முடிந்த அளவுக்கு இந்த காட்சிகளை வந்து பதிவு செய்து உங்களுக்கு காணொலியாக காட்சிப்படுத்துகிறேன். முடிந்த அளவுக்கு பதிவு செய்திருக்கிறேன். காணொலியை பார்வையிட்டு உங்களை அனைவருக்குமே நன்றி. இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. நிறைந்த அடியவர்கள் இன்றைய நாளில் இந்த இடத்துல வந்து இந்த விஷயங்களில் இந்த கும்பாபிஷேகங்களை கலந்து கொண்டது வந்து ஒரு சிறப்பாக பார்க்கப்பட்டது. இரண்டால் ஆவலுடன் இருந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இது அமைந்தது. காணொலியை பார்வையிட்டு உங்களை அனைவருக்குமே நன்றி. தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.